ஹலோ செல்லா குட்டீஸ், நான் உங்கள் தோழி ஆலிஸ்வெல் ராஜ். இன்றைக்கி நம்ம ஆலிஸ்வெல் சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு சைட் டிஷ் பற்றி பார்க்க போகிறோம். பன்னீர் டிக்கா மசாலா எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரெட்டு. நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். இப்போ ஒரு கடாயில் நம்ம வந்து இதுக்கு தயிர் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர், ஜீரகத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா, உப்பு, காய்ச்சின எண்ணெய், கஸ்தூரி மேத்தி, கொஞ்சோண்டு கடலை மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா கலக்குன்னு கலக்கி நம்ம க்யூபாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயம், குடமிளகாய், அதுக்கப்புறம் பன்னீரை போட்டு நல்லா ஊற வச்சிடுறோங்க. ஊற வச்சு இது உரமாக வச்சுடுங்க. நல்லா ஊறட்டும் ஒரு 10 மினிட்ஸு. அதுக்குள்ளே நம்ம இதுக்கான கிரேவிக்கு போய் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது கிரேவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு அரைச்சது அல்லி அப்படியே நம்ம அரைச்சிக்கலான்ட்டு ஒரு 3 தக்காளி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா போட்டு நல்லா பியூரியாக அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கடாயில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம வந்து ஊற வச்சிருக்கோம் இல்லையா அந்த பன்னீரை, அதை வந்து ஜஸ்ட் வந்து ஹீட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த கடாயில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் ஜீரகம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு 1.5 வெங்காயம்லேருந்து 2 வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்து நம்ம வந்து நல்லா வதக்கிக்கிறோம். அது நல்லா வதங்கின பிறகு இந்த கிரேவிக்கு நான் வந்து ஊற வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இதுலேயும் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தோட பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா, அதோட சேர்த்து இந்த பியூரி நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதையும் போட்டு நல்லா சாட் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கிட்டு இந்த கிரேவிக்கான தண்ணி எவ்வளோ தேவையோ அதை அப்படியே எடுத்து ஊற்றிடுங்க. ஸோ நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் வந்து அது நமக்கு கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அந்த ஹீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஜஸ்ட் இது ஹீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் ஹீட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஹீட் பண்ணியிருக்கிறது எடுத்து அப்படியே இதில் போட்டு கலக்குனீங்கன்னா சுவையான சூப்பரான கிரேவி ரெடி. இதுக்கு மேலே வந்து கஸ்தூரி மேத்தியை நீங்கள் தூவிட்டு இல்லை கொத்தமல்லி கூட தூவிட்டு நீங்கள் இறக்கலாம். எக்ஸலண்ட்டாக இருக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். இது வந்து பூரி, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் வந்து இதோட ட்ரை பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா வந்து பூரி தான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இது வந்து பூரியை விட நானுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் நினைக்கிறேன். பட்டர் நான், மேத்தி நான், ஸ்டஃப்டு நான் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஈவன் மார்னிங் கூட சீக்கிரம் பண்ணினா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.